குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா அக்டோபர் 6, 2025 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 24 தேர்வுகளும் 2400க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடங்கிட்டோம். ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து நம்ம கட்டண சலுகை வைக்கணும். எனவே இந்த கட்டண சலுகை பயன்படுத்தி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நல்ல முறையில் எதிர்கொள்ளணும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா 17 புதிய நடைமுறைகள் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இந்த இவரோட பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் உபயோகமற்ற பொருட்களை வீடுகளை தேடி சென்று பெறும் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஒரு 11ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வீடுகளில் மக்காத குப்பைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர மின்சார சாதனங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கைகள் உள்ளிட்டவற்றையும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மக்கள் பயன்படுத்தாமல் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையாக தூக்கி போட்டுறாங்க. இதனால் பெறுகிற குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அகற்றாமல் அங்கங்கேயும் தேங்கி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனை தவிர்க்கும் வகையில் மாநகராட்சி சார்பில் வாரத்தில் சனிக்கிழமை தோறும் வீடுகளில் நேரடியாக தூய்மை பணியாளர்கள் சென்று உபயோகமற்ற பொருட்களை பெற்று வரும் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி வரும் அக்டோபர் 11ஆம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க உள்ளதாகவும் மக்கள் தேவையற்ற பொருட்கள் குறித்த தெரிவிக்க வந்து பார்த்தீங்கன்னா 1913 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த நம்பர் நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் இந்த நம்பர் நோட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அடுத்தது, ட்ரம்ப் முதல் முறையாக அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற போது பருவநிலை மாற்றத்துக்கான பாரிஸ் மாநாடு ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக 2017 வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தார். ஓகேங்களா? அதற்கு அடுத்து தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்ற பிறகு மறுபடியும் இணைஞ்சாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்துக்கான அந்த அமைப்பிலேருந்து விலகிறதா வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது, உலகில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த கரியமில வாயு உமிழ்வில் அமெரிக்காவின் பங்கு வந்து பார்த்திங்கன்னா 13.49%. ஓகேங்களா? அந்த நாட்டின் தேசிய கடல்சார் சுற்றுச்சூழல் நிறுவனத்தினுடைய அறிக்கை தான் இது. சீனாவுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்குது. உலகில் அதிக கரியமில வாயுவை வெளியேற்றும் நாடாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்குது. சரிங்களா? அடுத்தது, நாட்டில் சர்க்கரை உற்பத்தி 10 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரிச்சிருக்குது. எத்தனால் உற்பத்தி திறன் 5 மடங்கும், அதன் விநியோகத்திறன் வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்கும் அதிகரிச்சிருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கரும்பிலிருந்து சர்க்கரை ஆலைகள் தயாரிக்கும் எத்தனாலை பெட்ரோலியத்தில் கலப்பது 20% உயர்ந்துள்ளனால் கூட்டுறவு சங்க சர்க்கரை ஆலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெரும் பயனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து 20% வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் கலந்துட்டு இருக்காங்க. முக்கியமானது, இந்திய பெருங்கடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் பிரிட்டன் நாட்டு கடற்படைகள் வந்து பார்த்திங்கன்னா 8 நாள் கூட்டு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்கிறாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிச்சு. பிரிட்டனுடைய HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விமானம் தாங்கி கப்பல் தலைமையில் அந்நாட்டு கப்பல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் கொங்கன் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இந்தியா பிரிட்டன் கடற்படை பயிற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் கொங்கன் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இது இந்திய பெருங்கடல் நடக்குது. ஓகேங்களா? அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா 1122 நிரப்பப்படாத நீதிபதிகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 330. ஓகே, இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த உயர்நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 25. ஓகேங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 34 நீதிபதிகள் இருக்காங்க. இது ரெண்டும் முக்கியமானது. ஓகேங்களா? உங்கள் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய டேட்டா இருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனா ஓப்பன் டென்னிஸ் போர்ட்டில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவினுடைய அமாண்டா அனிசிமோவா வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாம்பியன் பட்டம் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போர்ட்டில் இந்தியா 6 தங்கம் 9 வெள்ளி 7 வெண்கலம் என 22 பதக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கு. 10ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. போட்டி வரலாற்றிலே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச எண்ணிக்கை நம்ம இந்த விளையாட்டில் விளாண்டு. போன வருஷம் நம்ம ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி நடக்கும்போது 17 பதக்கம் வென்றிருந்தோம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 22 பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வள்ளலார் சர்வதேச மாநாடு நடைபெற உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான PK சேகர் பாபு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அவ்வளோதான், இது முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா இதை நோட் பண்ணிக்கும். ஓகேங்களா? வள்ளலார் சர்வதேச மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில் நடக்கிறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த டெஸ்ட் வேலை இணையன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்து டெஸ்ட் பை தொடங்குது. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.